திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், இதுவரை இந்த சர்வீஸ் மேட்டரை விசாரித்த நீதிபதி இப்போ சிட்டிங் சேஞ்சினால், அதாவது உயர்நீதிமன்றத்தில் இப்போ ஒரு பகுதியாக நீதிபதிகள் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதுவரைக்கும் விசாரித்து வந்த பாரத சக்கரவர்த்தி அவர்கள் தற்போது மதுரைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த சர்வீஸ் சம்பந்தமான வழக்குகளை இனி மாண்புமிகு நீதியரசர் ஜி.கே. இளந்திரன் அவர்கள் தான் பார்க்க போகிறாரு. அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். வாங்க காணொலிக்குள்ளார போகலாம். சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றங்களில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை இப்போ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை மாடிஃபிகேஷன் பண்ணும்போது 1/7/2024 இது இந்த மாடிஃபிகேஷன் முறை பின்பற்றப்படுகிறது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுன்னு கேட்டால், இதில் இந்த மாடிஃபிகேஷன்லேருந்து இந்த 3வது பாருங்கள், ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி.கே. இளந்திரன் வில் டேக் அப் ரிட் பெட்டிஷன் ரிலேட்டிங் டு சர்வீஸ். அதாவது எப்போ என்ன கேட்டால், ஃப்ரம் த இயர் 2022 அதாவது 2022 இந்த சர்வீஸ் மேட்டர் சம்மந்தமான வழக்குகளை அவர் தான் இனிமேல் பார்க்க போகிறாரு. அது சம்மந்தமாக அவர்கிட்ட தான் வரப்போகுது. இதற்கு முன்பு இந்த சர்வீஸ் மேட்டரை பாரத சக்கரவர்த்தி தான் பார்த்துட்டு இருந்தார். அவர் தற்போது மதுரைக்கு அவர் அங்கே சில வழக்குகளை அவர் ஃபாலோ பண்ண சொல்லி இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி இந்த நியமன தேர்வுக்கு எதிராக வந்த வழக்குகள்லாம் ஒரு வழக்கில் ஒரே காரணம் டூ லேட்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணதுனால, அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட் பின்னாடி இந்த நீதிபதி உத்தரவுகள் நிறைய பின்னாடி காரணம் சொன்னாங்க. அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வாதாடும் போது ரொம்ப காலதாமதம் சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்போ இந்த நியமன தேர்வு எதிரான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்த நீதிபதி தான் இப்போ இதில் இந்த வழக்குகளையும் இனி சர்வீஸ் சம்மந்தமான வழக்குகளையும் கையாள போகிறாரு. இப்போ நாளைக்கு வரக்கூடிய வழக்கு கவிதா ராமேஸ்வரர் அவர்கள் கொடுத்த வழக்கு ஒன்று வருது. அதில் தான் பாரத சக்கரவர்த்தி நம்ம போன காணொலியில் சொல்லியிருந்தோம். இந்த கொஷின் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நீட்டுன்ற அந்த பர்சன்டேஜ் ஸ்டார் கொஷினுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம், அப்புறம் அதில் உள்ள என்னன்றது விளக்கத்தை 2 பேர்கிட்டையும் கேட்டு இந்த வழக்கை 1/7க்கு தள்ளி வச்சாருன்ட்டு நம்ம முந்தைய காணொலியில் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த நீதிபதியை இந்த வழக்கை எப்படி கையாள, அதாவது ஆர்குமெண்ட்டை பொறுத்து எப்படி தீர்ப்பு கொடுப்பாருன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெரும்பாலும் அரசுக்கு சார்பாகவே அமையும். ஏன்னாட்ட கடந்த கால வழக்கில் அப்படி தான் அமைஞ்சுது. இப்போ ஒரு பாரத சக்கரவர்த்தி மதுரைக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதையும் நம்ம காமிச்சிடுறேன். மதுரை உயர்நீதிமன்றத்துலேயும் இந்த பார்ட்டியல் மாடிஃபிகேஷன், அதாவது பகுதி மாற்றத்தில் அது 1/7/2024 ஸ்டார்ட் ஆகுது. இதில் பாருங்கள், 2வது இந்த பியில் பாருங்கள், அர்ஜென்ட் மேட்டர் சம்மந்தமாக பாரத சக்கரவர்த்திகிட்ட இருந்ததை மாற்றி இப்போ ஜஸ்டிஸ் விக்டோரியா டோரிகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவர் மதுரைக்கு வழக்கு, ஏற்கனவே ஒரு மதுரை வழக்குன்னு விசாரிச்சு தான் இருந்தார். அந்த வழக்கை விக்டோரியா டோரிகிட்ட கொடுக்குறாங்க. இப்போ மதுரையில் அவர் வழக்கை விசாரிக்க தான் இருக்கார். சென்னையில் இப்போ சர்வீஸ் மேட்டரை அவர் விசாரிக்கல. இப்போ இளந்திரன்கிட்ட தான் நான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நியமன தேர்வுக்கு எதிராக போட்ட வழக்கில் அனைத்தையும் தள்ளுபடி செஞ்சாருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.